கிரில்லு மட்டும் டேமேஜ் ஆகலை. ஸோ அது உள்ளேயும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அந்த கிரில்லுக்கு பின் பக்கம் தான் பேக் சைட்லேயே ரேடியேட்டர் வரும். ஸோ அந்த ரேடியேட்டரும் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இது கார் எடுத்துகிட்டு வாட்டர் வாஷ் போகலாம் அப்படின்னு எங்கள் வீட்டிலேருந்து ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். போகும்போதே டெம்பரேச்சர் இண்டிகேஷன் காட்டுச்சு. சரி நானும் வண்டி ஓரம் கட்டிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனட் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் முன்னாடியே ரேடியேட்டர்லேருந்து வெடிச்சு கூலண்ட் எல்லாமே கீழே போயிருச்சு. அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் நான் எல்லாமே ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஒயிட் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிக்கை வர வச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டப்போ தான் உள்ளே இருந்த ரேடியேட்டர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கேயாச்சும் வண்டி எடுத்துகிட்டு போய் இடித்தாலோ இல்லை யாராவது அதை வந்து முன்னாடி டேமேஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரேடியேட்டர் அஃபெக்ட் ஆகும். அப்படி இல்லைனா நம்ம ரேடியேட்டர் வந்து ரொம்ப வருஷமாக சேஞ்ச் பண்ணாமல் ஓட்டிகிட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம பசங்க